மாமியாரும் மருமகளும் பகுதி 37 லக்ஷ்மி நாவல். வாங்க பார்க்கலாம். பக்கத்து அறையில் தொடர்ந்து பலவிதமான சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருந்தன. அழுகையின் நடுவில் மரகதம் ஊன்றி கேட்டாள். அவளது கற்பனை பல வெடித்தது. இரும்பு பீரோவில் புடவைகள் அத்தனையும் பகவதி வாரி மூட்டை கட்டிக் கொள்கிறாள் போலிருக்கு என்று மரகதம் நினைத்தாள். வந்ததும் வராததுமாக நானே வழியே அவளுக்கு பட்டுச்சேலைகள் பரிசாக தந்தேனே, அப்படியிருந்தும் இத்தனை பேராசையா, சீ என்று நினைத்தாள். பார்த்திபன் கல்யாணம் கூடட்டும் என்று வரப்போகிற மருமகளுக்கு அழகு பார்த்து வாங்கி சேர்த்து வைத்த பட்டுச்சேலைகள் விலை உயர்ந்தவை. அத்தனையும் மேல்தட்டின் மீது அடுக்காக இருந்தன. சாம்பவி மருமகளாக வந்துவிட்டாள் என்று ஆத்திரத்தில் அவளுக்கு தர மனமின்றி பூட்டி வைத்திருந்தாளே, இப்பொழுது திருட்டு பகவதி அத்தனையும் தன் மகளுக்காக அள்ளி பெட்டிக்குள் திணித்துக் கொள்கிறாள் போலிருக்கு. அநியாயம் இது. அது என்ன சத்தம்? சின்ன சிமிழ் ஒன்று மூடி கீழே விழுந்து தரை மீது ஓடி நிற்கும் ஓசை. வீட்டின் வெள்ளி குங்குமச் சிமிழை எடுத்து பெட்டிக்குள் துணித்துக் கொள்கிறாள் போலிருக்கு அந்த பாவி. மரகதத்திற்கு அவளது மாமியார் தந்தது தன் மருமகளுக்கு கொடுக்க வைத்திருந்தாள். சாம்பவியை கண்டு மனம் வெகுண்டு அதை வெளியில் எடுக்காது பூட்டி வைத்திருந்தாள். அந்த பொருளை எவ்வளோ ஒருத்தி எடுத்து போய் அனுபவிக்கப் போகிறாள். ஆனாலும் பகவதிக்கு ரொம்பவே துணிச்சல். யாரும் வீட்டில் இல்லாத பொழுது பீரோவை திறந்து வீட்டு எஜமானியின் பொருட்களை களவாடி கொண்டு போனால் எத்தனை தூரம் மூடிவிட முடியும்? இன்று என்ன கிழமை? புதன். நாளை மறுநாள் டாக்டர் அவளை கண்டிப்பாக பார்க்க கட்டாயம் வருவார். ஒரு சமயம் நாளைக்கே பார்த்திபன் ஊர் திரும்பி விட்டாலும் வியப்பதற்கில்லை. இந்த திருடிகளை அவன் லேசில் விட்டு விடுவானா? போலீசில் புகார் கொடுத்து களவாடி கொண்டு போன பொருட்களை அவர்கள் இருவரும் விற்பனைக்கு ஆக்கும் முன் கையும் களவுமாக பிடித்து தண்டனை வாங்கி கொடுத்து விடுவானே. இருவரும் படித்தவர்கள், இப்படியா புத்தி போக வேண்டும்? படிப்புக்கும் பண்புக்கும் சம்பந்தமே இல்லை போலிருக்கு. பலவேறு எண்ணி குமைந்து கொண்டிருந்தாள் மரகதம். அழுது ஓய்ந்து ஒரு வழியாக தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு விடியும் தருவாயில் அவள் ஆழ்ந்து உறங்கி போனாள். திடுக்கிட்டு விழித்து கொண்ட பொழுது பளிச்சென்று சூரிய ஒளி ஜன்னல் வழியே உள்ளே வீசியது. அம்மாவுக்கும் மகளுக்கும் அவளது அறையை ஒழுங்கு செய்ய நேரம் ஏது? மாலை வேளையிலே சாம்பவி அந்த அறையின் தரையை மருந்து நீரால் துடைத்து சுத்தம் செய்து ஜன்னல் திரைகளை தட்டி இழுத்து மூடி மேஜை மீது கிடக்கும் உணவு பாத்திரங்களை அப்புறப்படுத்திவிட்டு சுவர் மூலையில் ஒரு முக்காலி மீது ஃப்ரோசோவில் பளபளக்கும் பித்தளை பூச்சட்டியில் நீர் வார்த்து தோட்டத்தில் பூத்து குலுங்கும் ரோஜா மலர்களை காம்புடன் வெட்டி எடுத்து கொண்டு வந்து அழகாக சொருகி வைப்பாள். ஒரு நாள் டாக்டர் வைத்தியலிங்கம் கூட சொன்னார், உங்கள் மருமகள் மிகவும் கெட்டிக்காரி, புத்திசாலி. நோயாளியை எப்படி உற்சாகப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறாள். பார்த்தீங்களா? உங்களால் தோட்டத்தை சுற்றி பார்க்க முடியாது, படுத்து கிடக்கிறீங்க. உங்களுக்கு பூச்செடிகளை பார்த்து மகிழ்வது ஒரு பொழுதுபோக்குன்னு கணவன் மூலம் தெரிஞ்சு கொண்டு தினமும் புது மலர்களை கொண்டு வந்து பூச்சாட்டியில் அலங்காரமாக வைத்து உங்கள் கணவனுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கிறாள். பார்த்தீர்களா? அண்டை வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு தான் இருக்குது. பட்டணத்தில் இவ வாழ்ந்த ஒண்டி கொடுத்த நேரத்தில் பூச்செடியை இப்படி புத்தம் புது ரோஜாவால் அலங்காரம் செய்வாளா? என் மகனுக்கு தோட்டக்கலை மேலே ஆசை. தோட்டக்காரனோடு ஞாயிற்றுக்கிழமைகளில் பொழுது முழுக்க நின்றுக்கிட்டு இதுக்கு இந்த எருவை, இந்த செடிக்கு கொஞ்சம் கூட தண்ணீர் விடுன்னு சொல்லி பச்சை பிள்ளைகளை வளர்க்குறாப்புல பாடுபட்டு தோட்டத்தை கிளி கொஞ்சிறாப்புல செஞ்சு வச்சிருக்கான். அதிலேருந்து ரோஜாவை கிள்ளி வைக்க அம்மாவுக்கு ரொம்பத்தான் கசக்குது. டாக்டரை கடிந்து கொண்டாள் அவள். வைத்தியலிங்கம் பதிலுக்கு முறுவலித்தார். சாம்பவி ஏழை பெண், ஆனால் வசதி வந்தா அப்போ எப்படி பாங்குடன் வாழணும்னு தெரிஞ்சவ. அவ மேலே இருக்கிற கோபத்தில் இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. ஒரு 10 நாள் அவள் பிறந்த வீட்டிற்கு போனால் அப்போ புலம்பி தவிப்பீங்க. பந்தயம் வேணா கட்டுக்குவோமா என்றார் டாக்டர். ஆமாம், பந்தயம் ஒன்று தான் இப்போ குறைச்சல். நீங்கள் எப்போவும் சாம்பவிக்கு தான் வக்காலத்து வாங்கிட்டு பேச வந்துடுவீங்க. ஒரு சமயம் அவள் உங்களோடு தூரத்து பந்தமோ?
என்றாள் மரகதம். மனுஷனுங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்பவுமே உறவுக்காரங்க என்ற கொள்கை உடையவன் நான். அவ்வளவுதான், முருவளித்தார் வைத்தியலிங்கம். 10 நாள் இல்ல, ஒரு பகல் ஒரு இரவு பொழுதுதான் சாம்பவி இல்லாத போது அந்த 2 பக்கா திருடிகளின் வீட்டில் அட்டகாசம் செய்யும் பொழுதுதானே அவளுக்கு தன் மருமகளின் அருமை புரிகிறது. சாம்பவியை பகல் சாப்பாட்டுடன் வெளியே கடத்தி விட்டதால் அவளுக்கு வாடியிருந்த பூக்களை மாற்றி புதிதாக ஒரு கொத்து மலரை பூச்செடியில் வைக்கக்கூட நேரம் இருக்கவில்லை. சாம்பவியும் படித்தவள்தான். ஆனால் எத்தனை அடக்கமானவள், அன்பானவள், பொறுமையானவள். அவள் வெளியேறிய சில மணி நேரங்களிலேயே மரகதம் அவளை அருமையாக உணரத் தொடங்கிவிட்டாளே. பகவதி பிசாசின் பேச்சை கேட்டு அவள் தன் மருமகளை ரொம்பவே கொடுமைப்படுத்திவிட்டாள், அவமானப்படுத்திவிட்டாள். எத்தனை பெரிய தவறு! பார்த்திபனுக்கு தெரிந்தால் மன்னிப்பானா? மீண்டும் கண்கலங்கி போய் தலையை மெல்ல திருப்பி பார்த்தாள். சாம்பவி இருந்திருந்தால் இத்தனை நேரத்திற்குள் அவளுக்கு பெட்பேன் வைத்து உபசரித்து உடலை துடைத்துவிட்டு மாற்றுடை அணிந்து சூடாக ஆப்பமும் காப்பியும் தந்து மருந்துகளை கொடுத்து அருகில் வந்து அமர்ந்து காலை வேளையில் வரும் அவளுக்கு பிடித்தமான தமிழ் நாளேட்டை படித்து காட்டியிருப்பாள். ஓ, இப்படிலாம் பண்ணுவாங்களா? முன்னரை கடிகாரம் மணி 8 இருக்கிறது. இந்த 2 கிராதகிகளும் என்ன செய்கிறார்கள்? இரவு முழுவதும் செய்த திருட்டு வேளையில் அயர்ச்சியில் இன்னமும் பாவிகள் தூங்குகிறார்களா? ஐயோ, அவளுக்கு தாகத்தில் வாயும் தொண்டையும் காய்ந்து போய்விட்டனவே. வயிற்றை லேசாக வலிக்கிறதே. மெல்ல கையை பிடித்து உதவினால் கூட போதும், தானே கழிவறைக்கு போய்விட்டு வர இயலும். தோட்டத்துக்கு மாட்டு கொட்டியிலிருந்து மாடுகள் அம்மா என்று அழைத்து காதில் கேட்டது. விடியற் காலையிலே மன்னார் சாமி வந்து பால் கறந்துவிட்டு போவது வழக்கம். தங்கவேலு பக்கத்திலிருந்து அந்த வேலையை மேற்பார்வையிடுவதும் வழக்கம். தாமதமாகிவிட்டால் பால் சுரந்து மடி கனத்து போய் மாடுகள் வேதனையுடன் கூவி அழைக்கின்றனவே. பாவம், கன்றுக்குட்டிகள் பசியோடு தாயின் அருகாமையில் செல்வதற்கு குரல் கொடுக்கின்றனவே. பகவதி ராட்சசி பால் கறப்பவனை கூட அன்று வரவேண்டாம் என்று முன்கூட்டியே ஏற்பாடு செய்துவிட்டாலோ? ஒருவரும் இல்லாத வீட்டில் படுக்கையில் கிடக்கும் அவளை பசியில் துடித்து தாகத்தில் தவித்து கொண்டிருக்கட்டும் என்று பகவதி தனியே விட்டுவிட்டாலோ? தன் மகளை மருமகளாக ஏற்கவில்லை என்ற காரணத்தினால் பழி வாங்குகிறாளோ? தனிமையில் தவித்து கொண்டிருக்கும் இந்நிலையில் அவளை இப்பொழுது விரோதித்து கொள்ளக்கூடாது. எதையும் பாராட்டாது வஞ்சகமாக புன்னகை மட்டும் செய்து கொஞ்சம் உதவியை பெற்று கொண்டு விட்டு மேலே அவள் சிந்திக்கும் முன்னரை கடிகாரம் காலை 9 மணி என்பதை ஓசை எழுப்பியது. அவள் திடுக்கிட்டு போனாள். அத்தனை நேரம் வரை பகவதி உறங்கக்கூடியவள் இல்லையே. வெடிந்ததுமே காஃபி சாப்பிடாவிட்டால் தலைவலி என்று தழுக்கு பண்ணுவாளே. தாயும் மகளும் குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு வயிறு புடைக்க காலை பலகாரம் சாப்பிட்டுவிட்டு தோட்டத்தை சுற்றி கொண்டிருப்பார்களே, அவர்களுக்கு என்ன வந்ததாம் என்று யோசித்தாள். சிரமப்பட்டு தன் பலமெல்லாம் வரவழைத்து கொண்டு பகவதி பகவதி என்று ஓங்கி கூச்சலிட்டாள். முன்னரை ஜன்னல் ஒன்றில் கொக்கி மாட்டப்படவில்லை. வேகமாக வீசிய காற்றில் அது படீரென்று அடித்து கொள்ளவே மரகதம் நடுங்கி போனாள். எழுந்து மெல்ல தலையணை மீது சாய்ந்து உட்கார்ந்தாள். இந்த நிலையில் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் கூஜாவை மெல்ல வலுவான இடது கரத்தால் தூக்க இயலவில்லை. வயிறு உப்பிக்கொண்டு எந்த நிலையிலும் படுக்கையை அசிங்கப்படுத்துவது போன்று இயற்கையின் வேதனையை தாழ முடியவில்லை. தாகம் பயத்திலே நெஞ்சை வரட்டியது. மார்பு வேகமாக துடித்தது. பகவதி, அம்மா பகவதி, கொஞ்சிய குரலில் ஓங்கி மறுபடியும் கூப்பிட்டாள். பகவதியும் அவள் மகளும் அங்கே இருந்தால் தானே. அங்கு மாட்டு கொட்டாயில் பசுக்களும் கன்றுகளும் குழைந்து கூப்பிடுவதை அவளால் தாங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட அவமானமானதொரு சூழ்நிலை எப்பொழுதுமே அவளுக்கு ஏற்பட்டதில்லை. மாட்டு கொட்டாயில் நின்று பசுக்களில் அந்த கூழை பசு அவளுக்கு மிகவும் பிடிக்கும். தோழூர்பேட்டை சந்தையிலிருந்து அவளுக்காக அவள் கணவர் வாங்கி கொடுத்து வந்து அந்த கொட்டாயில் கட்டிய பசு அது எல்லா பசுக்களையும் விட மிக அதிகமாக பால் சுரக்கும். கூழை பசுவை அவள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு தெய்வமாக பூஜித்து கொள்வாள். வேலையால் பசுவை குளிப்பாட்டி கொட்டிலில்
சுத்தப்படுத்தி பின்னர் தன் கையால் அந்த முகத்தில் மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு ஆரத்தி எடுப்பாள். தலையை ஆட்டிக்கொண்டு அவள் அந்த வாழைப்பழத்தை புசித்த வண்ணம் நாக்கால் அவள் கையை நக்கி கொடுக்கும்போது அவளது குழந்தை போன்ற அந்த பசு இப்பொழுது மடிப்பாலின் கனம் தாளாது கதறி கொண்டிருக்கிறதே. சாம்பவி இருந்த பொழுது மாமியார் சொல்படி குழை பசுவுக்கு வெள்ளிக்கிழமைகள் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து கும்பிட்டு கொண்டிருந்த அத்தனை மாடுகளையும் பரிவோடு கவனித்து கொண்டாள். காலை எழுந்ததிலிருந்து அந்த பெண்ணுக்குத்தான் எத்தனை வேலைகள். எதற்காகவாவது அவள் முகம் சுளித்தாளா, மறுத்து பேசினாளா? எதுவுமே இல்லையே. இந்த வீட்டுக்கு மருமகளாக எந்த பெண் வந்திருந்தாலும் அவள் சாம்பவியைப் போல சொன்னதை கேட்டு பணிவுடன் நடந்து கொண்டிருக்கவே மாட்டாள். ஏழை வீட்டு பெண் என்ற ஒரு காரணத்திற்காக மரகதம் தன் மருமகளை வெறுத்தாள். தன் மகனை காதலித்து தன் வலையில் சிக்க வைத்து கொண்டு விட்டாள் என்று ஆத்திரப்பட்டாள். அவள் மட்டும் என்ன, ஒரு சாதாரண விவசாயியின் மகள்தானே. களத்து மேட்டுக்கு தன் தகப்பனுக்கு சோறு கொண்டு போன பொழுது வழியில் பெரிய தனக்காரர் மகனை பார்க்க நேரிட்டது. சட்டநாதனுக்கு பார்த்த அளவிலேயே பெண்ணை பிடித்து விட்டது. பிடிவாதம் செய்து கல்யாணம் செய்து கொண்டார். அது ஊரார் அறிந்த சங்கதிதானே. அதுவும் காதல் கல்யாணம்தான். அவளுக்கு ஒரு நியாயம், மருமகள் சாம்பவிக்கு ஒரு நியாயமா? மகனது அன்பு மருமகள் பக்கம் திரும்பிவிட்டதே என்று பொறாமைப்பட்டது பெரும் தவறாயிற்று. மகன் தாய்மேல் காட்டும் பாசத்திற்கு மனைவி மேல் கொண்டிருக்கும் அன்பிற்கும் வித்தியாசம் உள்ளதே. பார்த்திபன் தாய்மேல் கொண்டிருந்த அன்பில் இம்மி கூட குறையவே இல்லையே. பொறாமை கொண்ட அவள்தான் இளவயதினரை மனைவியையும் கணவரையும் நெருங்கி விடாமல் இயற்கையை ஒட்டி வாழ விடாது குறுக்கே பூதமாக நின்றாள். அந்த பாவம் இப்பொழுது அவளை பழிவாங்குகிறது. சாம்பவி, என் கண்ணே, என் மகளே, உன்னை கொடுமைப்படுத்தியனதுக்கு மன்னிச்சிக்கோ. என் அருமை மகளே, 8 பிறவி எடுத்தாலும் எத்தனை தவம் இருந்தாலும் உன்னை போல ஒரு மருமகளை நான் அடையவே முடியாது. அந்த உண்மையை உணர்ந்து விட்டேன் சாம்பவி, உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். வாம்மா, திரும்பி வீட்டுக்கு வந்துடுமா, வந்துடு. இது உன் வீடு. உன்னை வெளியே அனுப்ப எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. தப்பு செஞ்சிட்டேன், மன்னிச்சிக்கோ, வந்துடுமா என்று புலம்பி அழுதபடி தானே காலையை ஊன்றி கொண்டு நின்று படுக்கையை பிடித்து கொண்ட வண்ணம் கழிவறையை நோக்கி நடக்க முயன்றாள். என்ன இது, அறை இப்படி வேகமாக சுழல்கிறது? ஏன் இந்த இருட்டு? ஐயோ, என்னை பிடிச்சுக்கோங்க சாம்பவி, பிடிச்சுக்கோ என்று அலறியபடி தடால் என்று கீழே விழுந்து நினைவை இழந்து போனாள் மரகதம் மயங்கி விழுந்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த கதை. இந்த எபிசோடு ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. எனக்கு தான் நாக்கு நிறையா தடுமாறுது, குளறுது, சாரி. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு இந்த எபிசோட தொடர்ச்சி வரப்போகுது. மிஸ் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எனக்காக அந்த ஹைப் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும், கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. இந்த கதையை பற்றின விமர்சனங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.